நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு வினை இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம செய்கிற எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு காரணக்கர்த்தா இருக்கும். அது நீங்க சில விஷயங்கள் தள்ளி போடுற மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணக்கர்த்தா இருக்கும். செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு நீங்க செய்யணும். தள்ளி போட்டுக்கிட்டே ஒரு விஷயத்த நீங்க பண்ணாம போயிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கும் நீங்க ஒரு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு படிக்கணும்னா நீங்க படிச்சிருங்க. இன்னைக்கு வேலை செய்யணும்னா செஞ்சிருங்க. அது இன்னைக்கு சின்னதோ பெருசோ எதா இருந்தாலும் அதை யோசிக்காம பண்ண வேண்டிய வேலையை இன்னைக்கு செஞ்சிட்டீங்கன்னா தான் அந்த விளைவுகள் அது நல்லதாகவும் முடியும், அது கெட்டதாகவும் முடியும். நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் படிக்கிற ஒரு மாணவராக இருந்தீங்கன்னா நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் நீங்க படிக்கணும்னா ஒன்றை படிச்சிருங்க. நாளைக்கு 2 பேராகிராஃப்னா படிச்சிருங்க. 3வது நாள் 4 பக்கம் படிக்கணும்னா அதை படிச்சிருங்க. டெஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியதை படிக்கணும்னா அதை படிச்சு முடிச்சிருங்க. அப்பதான் ஒரு 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு ஒரு பெரிய சப்ஜெக்ட் உங்ககிட்ட வரும்போது நீங்க முடிச்சிருப்பீங்க. சின்ன சின்னதா செய்யும் போது அது விளைவுகள் நீங்க சக்சஸ்ன்றது வரும். அதை தான் செய்ய சொல்றாங்க. சின்ன வேலை இன்னைக்கு முடிச்சுட்டா பெரிய வேலை வரும்போது சின்ன சின்னதா பெருசா மாறும். நீங்க பெருசா போய் அன்னைக்கு போய் பண்ணீங்கன்னா உங்களால முடியாது. அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. தினமும் ஹோம்ஒர்க்ன்றது எது கொடுக்குறாங்க? அன்னைக்கு இதை முடிச்சீங்கன்னா உங்க ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல வரும்போது இந்த டிசம்பர்ல நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க. இன்னைக்கு வேலையை செய்யாம நீங்க ஆஃப் இயர்லி எக்ஸாம் என்னைக்கு போய் பண்ணீங்கன்னா உங்களால செய்யவே முடியாது. அப்பதான் ஃபெயில் ஆகுறீங்க. இதுவும் வாழ்க்கையில பொருத்தி பாருங்க. அது செய்ய வேண்டிய வேலையை தினமும் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இன்னைக்கு நான் இந்த வீடியோ பண்றேன்னா இது என்னோட வேலை, நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். அது மாதிரி உங்க செயல் என்னவோ உங்க வடிவத்தை நீங்க கொடுங்க, செய்ய ஆரம்பி. பயப்படாதீங்க. எப்பயும் சொல்ற மாதிரி தான் நான் உங்க கூட இருக்கிறேன். சேர்ந்தே பயணிப்போம், ஜெயிப்போம்.